இப்ப வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவானா தவிர வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டான். இல்லைங்க, இது ஒரு ஸ்டைலா இருக்கும். நீங்க அந்த டாக பாத்தீங்கனாலே தெரியும். அந்த சைடு ப்ரொஃபைல் ஃபுல்லா காமிங்களேன். நான் வந்து நார்மலா வந்து ஒரு பெட் லவர், ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்ல ஒரு பெட் லவர். நல்லா சிங்கம் மாதிரி எனக்கு ஒரே ஒரு டாக் வளர்த்தணும்னு ஆசை. நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்துங்க, நல்லா ஜெயிண்டா இருப்பான். நான் வந்து ஹைட் வந்து ஒரு 5.10 இருக்கேன். என் ஹைட்டுக்கு இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. இவனோட ரியாக்ஷன் பாருங்க. பால் எங்க கொண்டு போறோம்னு அங்க வாட்ச் பண்ணுவான் பாருங்க. வந்து லாங் கோட் பப்பீஸ் இல்லையா? இது எல்லாமே லாங் கோட் பப்பீஸ்ங்க. அந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பப்பி வந்து இப்ப கொழுன்னு இருக்கு இந்த பப்பி, அதுக்காக இது வந்து பிரீமியம் பப்பி அப்படிலாம் சொல்ல முடியாது. குட்டியில வந்து எப்படி வேணும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். பப்பியோட அப்பா அம்மா, ஃபாதர் மதர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெப்பர்டுக்கு இல்லைங்க, எந்த டாகா இருந்தாலுமே 6 months ஒன்ஸ் ஃபுல்லா ஹேர் ஷெட்டிங் ஆகும், எந்த பிரீடா இருந்தாலும். என் பேரு பிரபுங்க. நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும்தான் வச்சிருக்கேங்க. அதுலயும் லாங் கோட்ல வித் சர்டிபிகேட் டாக்ஸ் மட்டும்தான், பிரீமியம் டாக்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கேன். இவன் கோட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். இவன் நல்ல வந்து லாங் கோட்டா இருக்கானே ஜீவன். இதுதான் வந்து ஃபுல் கோட் கண்டிஷன் சொல்லுவோம். ஓ, இவன் தான் வந்து ஃபுல் growth. ஆமா, அந்த 2 பேர், அதாவது ஃபுல் growthன்னு இல்ல, இவன் வந்து ஃபுல் கோட் கண்டிஷன், அதாவது ஃபுல்லா முடியோட இருக்கான். ஓகே, ஃபுல் கண்டிஷனுங்கிறது வந்து டாகோட உடம்பு அந்த கண்டிஷனு. இது வந்து ஃபுல் கோட் கண்டிஷன், ஃபுல்லா கோட் வந்து லென்த்தி கோட்டா இருக்கு. நல்ல பியூர் லாங் கோட் டைப்ல உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கும்போது நல்லா ரெட்டிஷா தெரியும். அந்த ஷெட்டிங் டைம்ல வந்து அந்த ரெட் கலர் வந்து லைட்டா அந்த டல் கலரா மாறிடும். சோ இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ப்ரோ, இப்போ வந்து பேசிக்கா வந்து ஷெப்பர்ட் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் உள்ள டாக்? ஷெப்பர்டு இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு சொல்ல முடியாது. அதாவது மல்டி பர்பஸ் தான். அதாவது நீங்க ஆமா, நீங்க பெட்டா வளர்த்தணுமா பெட்டா வளர்த்தலாம். இப்ப 3 மேல் இருக்கானுங்க, 3மே டிஃபரெண்ட் ஆளுங்க. மேல் ஃபீமேலுக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, அனாட்டமி எப்படி இருக்குன்னு பார்த்துதான் பேர் பண்ணுவோம். நம்ம கிட்ட எல்லாம் பெட்டா இருப்பான். ஆனா இப்ப யாராவது வர்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது வர்றாங்க, யாராவது தெரியாதவங்க ரிலேட்டிவே ஒரு வர்றாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து அவங்களை கேட்டுக்கிட்டு நிக்க வச்சிருவோம். டக்குன்னு எல்லாம் என்ட்ரி ஆக முடியாது. ஓகே, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வந்து இவன் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சாம்பியனோட சன்னுங்க. ஓ சூப்பர். இன்டர்நேஷனல் சாம்பியனோட டைரக்ட் சன் இவன் பாத்தீங்கன்னா இவனோட ஃபாதர் பாத்தீங்கன்னா ஐசக் டிக்பேக் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட் மேல், அவனோட டைரக்ட் சன் இவன். சூப்பர். ட்ரெயின் எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல, ஜஸ்ட் ஒரு பால் டெம்பரமெண்ட் இப்ப நான் காமிக்கிறேன். ஓகே, எப்படி அவன் ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. இவனை பாத்தீங்கன்னா ஒரு பிளட் லைன் டாக்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், அதாவது வித்தவுட் ட்ரைனிங். நான் வந்து எது ட்ரெயின் பண்ணல, அது பால் டெம்பரமெண்ட் வந்து அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இவனோட ரியாக்ஷன் பாருங்க. பால் எங்க கொண்டு போறோம்னு அங்க வாட்ச் பண்ணுவான் பாருங்க. புடிச்சிட்டான். நீங்க ட்ரெயின் பண்ணாம? நான் ட்ரெயின் பண்ணவே இல்லைங்க, உண்மையாலுமே நான் ட்ரெயின் பண்ணல. இப்ப இந்த பால் வந்து தூக்கி போட்டா எடுத்துட்டு வருது, அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணணுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் வந்து பிளட் லைன்ல வர்றது, நம்ம ட்ரெயினும் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மேல இந்த மாதிரி இது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணா. பப்பீஸ்ல இருந்து நம்ம க்ரோ பண்றதுதான். ஃபாலோ பிளே தான் இருப்பேன். எவ்ரி மந்த்ஸ் வந்து போட்டோ வீடியோ அப்டேஷனு, பப்பீஸ் வந்து ரெகுலரா வந்து நான் அப்டேட் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ டச்லயே தான் இருப்பேன். நம்ம வந்து 10 இயர்ஸா லாங் கோட் வந்து பிரீட் பண்றோம். ஓகே ஜி, எனக்கு இவ்ளோ டாக்ஸ் பார்த்ததுனால எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க, நீங்க ஏன் ஷெப்பர்ட் மட்டும் மெயினா வந்து வளர்க்குறீங்க? அது வந்து எனக்கு அதாவது பர்சனலா வந்து ஷெப்பர்ட்னா ரொம்ப பிடிக்குங்க. அதாவது நான் இனிஷியலா வந்து இது போன வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நான் வந்து நார்மலா வந்து ஒரு பெட் லவர், ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்ல ஒரு பெட் லவர். நல்லா சிங்கம் மாதிரி எனக்கு ஒரே ஒரு டாக் வாங்கணும், வளர்த்தணும்னு ஆசை. ஓகே. சோ நான் என்னன்னா ஒரு டாக் வாங்குறது, அது பேரண்ட் என்னென்னமோ பேரண்ட்டை காமிக்கிறது, பப்பிக்கும் அது பெருசாகும் போது அந்த காமிச்ச பேரண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஓகே. சோ நான் வாங்குறது, அது வாங்கிட்டு எனக்கு வளர்த்துறதுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி வராம இருக்கு, நினைச்ச மாதிரி வரல இல்லையா. என்னங்க அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மேல பிளேம் பண்ணுவாங்க. என் மேல பிளேம் பண்ணாங்க, நீங்க என்ன ஃபுட் குடுக்குறீங்க, நான்வெஜ் கொடுத்தா வெஜ் குடுக்கணும்னு சொல்லுவாங்க, வெஜ் கொடுத்தா வந்து டாக் ஃபுட் குடுக்கணும்னு சொல்லுவாங்க, டாக் ஃபுட் எல்லாம் கொடுத்தா இதனாலதான் இப்படி ஆயிருச்சு, இதனாலதான் இப்படி வரலங்கிறதா சொல்லுவாங்களே தவிர அந்த ஒரு ஜெனினிட்டி இல்ல. நான் எடுக்கும் போது நான் வந்து தொடர்ந்து ஒரு 6-7 டாக் ஏமாந்துருக்கேன். சோ அதனாலதான் வந்து கடைசியா ஒரு டாக் எடுக்கும் போதுதான் ஒரு வெறியில வந்ததுதான் வந்து இந்த ஃபீல்ட்ல தவிர நம்ம வந்து ஒரு பெட் லவர் மட்டும்தான். நல்ல ஒரு ஹெவியான ஒரு மேல் நீங்க எடுக்கணும்,
எடுத்தா எப்படி பப்பீஸ் வந்து பெருசாகும் போது எப்படி வருவான்னா இந்த மாதிரிதான் வருவான். இந்த கொஞ்சம் கார்டினா வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவனுக்கு வந்து இந்த இவனோட பப்பீஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இவன் வந்து கார்டிங்காக ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா இல்ல? இல்லைங்க, இவன் பிளட் லைனே அப்படிதான். இவன் ஃபாதர் மதர் பாத்தீங்கன்னா இவன் நல்லா வந்து பேரண்டோட பப்பி தான் இவன். ஆக்சுவலா இவன் ஃபுல் ஷெட்டிங்ல இருக்கான். இல்லைன்னா ரியலா அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா லுக் லைக்ஸ் ஒரு சிங்கம் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி நல்ல கோட்டெல்லாம் நல்லா ஒரு ஜான் அளவுக்கு நல்ல கழுத்துக்கு கீழே எல்லாம் நல்லா. இப்பவே எனக்கு நல்லா கோட் இருக்க மாதிரி இதெல்லாம் கோட்டே இல்ல. வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து உண்மையை சொல்ல போனா ரொம்ப மொக்கையாவே இருக்குன்னு சொல்லலாம். இவனோட ரேஞ்சுக்கு வந்து இப்ப இருக்கிறது வந்து இதா இல்ல. நான் வந்து ஹைட் வந்து ஒரு 5.10 இருக்கேன். என் ஹைட்டுக்கு இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்துங்க, நல்லா ஜெயிண்டா இருப்பான். அதாவது என்ன மாதிரி பிளட் லைன்ல வரும், ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுங்களா? இல்ல அதாவது இது என்னன்னாங்க, இது வந்து பேரண்ட் வந்து இம்போர்ட், இது வந்து பேரண்ட் சாம்பியன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு நேம் போதும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் ப்ரூனோவோட சன்னு. இப்ப இவருக்கு எத்தனை வயசு ஆகுது? இவனுக்கு என்னங்க 2.5 years தான் ஆச்சு. 2.5 years தான் ஆகுது. 2.5 years தான் ஆச்சு. இன்னும் இவனுக்கு இன்னும் ஒரு 6 monthக்கு உண்டான growth இருக்கு. இன்னும் growth ஆகும்போது இன்னும் அந்த கலரிங் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ரெட் அண்ட் டான் வருவான். அப்ப இதை விட இன்னும் growth இருக்குன்றீங்களா? இன்னும் growth வருங்க. ஒரு டாகோட ஃபுல் மெச்சூர் பாத்தீங்கன்னா 3 to 3.5 years வரைக்கும் மெச்சூர் வருவாங்க. சோ இதோட ஃபுல் growth இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 month ஆகும்போது இந்த கோட் இன்னொரு 2 monthsல ஃபுல் கோட் வந்துரும். வந்தோன்னு பார்த்தா ஆள் வேற மாதிரி இருப்பாங்க. சூப்பர் ஜி. ஆனா இப்ப இவன் வந்து இந்த பிளாக் மாஸ்க் எல்லாமே இருக்கிற. ஆமாங்க, பிளாக் மாஸ்க்ங்கிறது ஜஸ்ட் ஒரு கலர் தான். மத்தபடி ஒரு பேட்டர்ன் இவனோட. அதாவது ப்ரூனோவை விட இவனோட அப்பாவை விட இவனோட ஹெட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பிரீமியமா இருக்கும். இப்ப நான் இப்ப புடிச்சிட்டு இருக்கேன்னா, இப்ப யாராவது வர்றாங்கன்னா என் கிட்ட வந்தாலே அப்படி பாஞ்சிட்டு போயிருவான். அந்த இப்ப ஒரு கையில எல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா, 2 கையில புடிச்சு ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப கேஷுவலா நிக்கிறதுனால இந்த மாதிரி கார்டிங்கா இருக்கிறது வந்து ஃபேமிலி கிட்ட அட்டாச்சா இருக்கும். அட்டாச் ஆகுங்க. என்னன்னா இவன் எந்த அளவுக்கு வந்து கார்டிங் பண்றானோ அந்த அளவுக்கு வந்து இப்ப வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவானா தவிர வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டான். இன்கேஸ் யாராவது வந்துட்டாங்க இப்படி எல்லாம் புடிச்சு ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்ப முடியாது. இவன் வந்து பக்கா ஸ்ட்ரைட் பேக் டாக். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலேஷன் இருக்க மாட்டான், பக்காவா ஸ்ட்ரைட் பேக்கா இருப்பான். ஆங்கிலேஷன் டாக்னா அந்த அனட்டமி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. அதாவது அந்த ஆங்கிலேஷன் டாக் என்னன்னு இப்ப நான் அவனை காமிக்கிறேன். ஓகே. இவன் பாத்தீங்கன்னா ஆங்கிலேஷன் சொன்னீங்க இல்லையா, இவன் ஒரு மேலு, இவன் ஆங்கிலேஷன் டைப். இப்ப ஆங்கிலேஷன்னா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலா ஆனா இவனும் லாங் கோட் தான் இல்லையா? இவன் லாங் கோட் தாங்க. இவன் வந்து இப்பதான் கோட் வந்து ஃபுல்லா ஷெட் ஆகி இப்பதான் வந்து கோட் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இப்பதான் ஃபுல்லா வந்து ஷெட்டிங் ஆயிருக்கு. ஆகி முடிச்சு இப்பதான் கோட் வரப்போகுது. ஓகே. ஆங்கிலேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா நிக்கும் போதே அந்த ஆங்கிலேஷன் தெரியுது இல்லைங்களா? அது மேல வந்து அப்படியே இறங்கி வரும் பின்னாடி. ஆமா. அது அப்படியே ஆங்கிலேஷன் நிக்க வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளியராவே தெரியும். இல்லைங்க, இது ஒரு ஸ்டைலா இருக்கும். நீங்க அந்த டாக பாத்தீங்கனாலே தெரியும். அந்த சைடு ப்ரொஃபைல் ஃபுல்லா காமிங்களேன். அந்த டாகுக்குமே இந்த டாகுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஓகே. அதாவது ப்ரொஃபஷனலா ப்ரொஃபஷனலா நான் நிறுத்தல, சும்மா கேஷுவலா காமிக்கிறதுக்காக நிறுத்தி இருக்கேன். சும்மா நிக்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, அதாவது ஒரு ஸ்டைலா இருக்கு இல்லையா? அந்த டாகோட லுக் வேற, இந்த டாகோட லுக் வேற. ஆக்சுவலா அந்த மேல் ஃபீமேல் பார்த்து நம்ம பேர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் பண்ணும்போது தான் இன் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அந்த நல்ல அனட்டமியோட வந்ததுன்னா பாருங்க, நிக்கும் போதே பாருங்க, அது டாக் நிக்கும் போது அந்த ஸ்டைலிஷா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இவனுக்கு இன்னும் கோட் எல்லாம் இன்னும் ஃபுல்லா எல்லாம் வரல. இவனுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 years தான் ஆச்சு. 2 years தான் ஆகுது. 2 years தான் ஆச்சு. இவன் நல்லா மெச்சூர் எல்லாம் ஆகல. இன்னும் கோட் எல்லாம் வரல, எதுவுமே இல்ல. பாக்குறதுக்கு இது நீங்களே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இவனும் பாத்தீங்கன்னா ஃபுல் அவுட் ஆஃப் கோட்ல தான் இருக்கான். ஷெட்டிங்ல இருக்குன்றீங்க. ஆமாங்க. யூசுவலா ஷெப்பர்டுக்கு வந்து ஷெட் ஆகுமா? ஷெப்பர்டுக்கு இல்லைங்க, எந்த டாகா இருந்தாலுமே 6 months ஒன்ஸ், அதாவது 6 monthsல 1 month ஃபுல்லா ஹேர் ஷெட்டிங் ஆகும். எந்த பிரீடா இருந்தாலும், நம்ம நேட்டிவ் பிரீடா இருந்தாலும் 6 months ஒன்ஸ் ஹேர் ஷெட்டிங், ஹேர் ஃபால் ஆகும். ஓகே, கம்பல்சரி ஆகும்.
ஓகே. இப்போ இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்களே தெரியும், பெருசா ஒண்ணும் இல்லைங்க. மந்த்லி ஒன்ஸ் நான் மெயின்டைன் பண்றது சொல்றேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்ல பாத்திங் இருக்கும். ஓகே. வீக்லி ஒன்ஸ் நல்லா கோம் பண்ணுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மித்தபடி பாத்தீங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் அது பண்ணணும் இது பண்ணணும், இந்த லாங் கோட் வந்து ஃபுல்லா நாட்ஸ் விழுந்துரும், அதே மாதிரி டிக்ஸ் வந்தா தெரியாது, அப்படியெல்லாம் இல்லைங்க. ப்ரோ இப்போ இவங்க என்ன கோட் பப்பீஸ் எவ்வளவு டேஸ் ஆகுறாங்க? இவங்க வந்து பப்பீஸ் வந்து 45 டேஸ் பப்பீஸ். ஓகே. 45 டேஸ் பப்பீஸ் வரைக்கும், அதாவது 45 டேஸ் வரைக்கும் மதர் ஃபீட் கொடுப்போம். அதாவது ப்ராப்பரா மதர் ஃபீட் கொடுத்தாதான் வந்து ப்ராப்பரா இம்யூனிட்டி கிடைக்கும் பப்பீஸ்க்கு. இது வந்து லாங் கோட் பப்பீஸ் இல்லையா? இது எல்லாமே லாங் கோட் பப்பீஸ்ங்க. அந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 பப்பீஸ் இருக்காங்களா? 4 பப்பீஸ். 4 இருக்கு. 2 மேல் 2 ஃபீமேல். சோ எது மேல் எது ஃபீமேல்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். கலர் வைஸ் வந்து ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகுமா எப்படி? இல்லைங்க, இது ஆக்சுவலா வந்து மதர் வந்து ஃபுல் ஷெட்டிங் மோட்ல இருக்கா இப்ப. ஓகே. அது வந்து அந்த 6 months ஒன்ஸ் ஷெட்டிங் ஆகும் இல்லையா, அந்த டைம்ல வந்து இப்ப ஒரு 20 டேஸ் பிஃபோரா வந்து பப்பி வந்து நல்ல கோட்ல இருந்தா, இப்ப பாத்தீங்கன்னா ஷெட்டிங் ஆயிட்டா. இப்ப இன்னும் ஒரு 20 டேஸ் 30 டேஸ்ங்கும் போது இன்னும் கோட் போகும், கூட வரும். கோட் வந்து குறைஞ்சிரும். ஓகே. கோட் குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கோட் நல்லா வளரும். சோ அந்த செட்டிங்ஸ் டைம்ல வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பப்பீஸ்க்கு வந்து எப்பல ப்ரோ அது growth ஆகும் ஹேர்ஸ்லாம்? ஹேர்ஸ் பாருங்க இப்பவே நல்ல growth இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் கோட்டுக்கு இப்ப இதை விட ஹேர் கம்மியா இருக்கும் இல்லையா? ஆமாங்க, ஒரு டெமோ அப்படியே காமிச்சிட்டுமா? காட்டுங்க. அதாவது ஒரு பிரீமியம் பப்பி, நல்ல பேரண்டோட பப்பி எப்படி இருக்கும், இதே இந்த டேஸை விட ஆக்சுவலா 3 டேஸ் வந்து கூட இருக்கிற பப்பி நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். இந்த சின்னதா இருக்கிற பப்பி வந்து இந்த பப்பியை விட ஒரு 3 டேஸ் அதிகமான பப்பி. ஓகே ஓகே புரியுது. ஓகே. இது 45 டேஸ்னா இது 48. இது வந்து எதனால கம்மியா இருக்கு? இதோட பேரண்டோட அந்த லைனேஜ் வைஸ், அந்த லைனேஜ் வைஸ், அந்த குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. பப்பி வந்து இப்ப கொழுன்னு இருக்கு இந்த பப்பி, அதுக்காக இது வந்து பிரீமியம் பப்பி அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே ஓகே. இந்த பப்பி இப்படி இருக்கு, இது வந்து நார்மல் பேரண்ட் பப்பின்னு சொல்ல முடியாது. குட்டியில வந்து எப்படி வேணும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அப்ப நீங்க எடுக்க போற பப்பியோட அப்பா அம்மா, ஃபாதர் மதர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அது ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குவாலிட்டி இன் ஃபியூச்சர் வரும். இப்ப டாக் எல்லாம் இப்ப காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? ஆமா. அந்த டாக்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 30ல இருந்து இருக்குங்க பப்பி. எல்லாமே வித் பேப்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு, வித்அவுட் பேப்பர்ஸ் இல்ல. 30க்கு வித் சர்டிபிகேட்டோட? ஆமாங்க. ஓகே. வித் சர்டிபிகேட்டோட மட்டும் தான் இருக்கு. எல்லா கேனல்ல வந்து கேசிஐயோட மட்டும் தான், நான் கேசிஐ கிடையாது. ஓகே. இப்போ கேசிஐயோட குடுக்குறீங்க, நம்ம பப்பி வந்து ஃபியூச்சர்ல ஷோலாம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாங்க. கேசிஐ இருக்கிற எந்த பப்பியா இருந்தாலும் தாராளமா ஷோ பண்ணிக்கலாம். ஷோ பண்றதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்டோட பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எல்லாமே கேசிஐ பப்பீஸ் தான், எல்லாமே குவாலிட்டி பிரீமியமா இருக்கும்.